ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வணங்குறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. காய்க்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் காய் கொஞ்சம் நிறையவே அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்னாவே அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே தானே பிடிக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து கத்திரிக்காய் மட்டும் பொரிக்கிறதுக்கு. நான் இந்த கத்திரிக்காய் வந்துட்டு ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுட்டேன். எப்படின்னா அதில் வந்து இது எப்படி ஒயிட்டாகவே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அரியும் போது தண்ணி வச்சுட்டு தானே தண்ணியில் தானே அரிஞ்சு போடுவோம். அந்த தண்ணியில் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கும். அதுமாரி வாழைக்காய் அரிஞ்சாலும் சரி, வாழைப்பூ பொரியலுக்கு கட் பண்ணாலும் சரி, மஞ்சத்தூள் உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வாழைப்பூ, கத்திரிக்காய் இது 4ம் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ரொம்ப நேரம் இருந்ததுன்னா கருத்து போயிடும். அதனால் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கோங்கப்பா. தண்ணி விட்டு எடையை எடுத்து வச்சிடலாம். பாருங்க, உப்பு மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். எண்ணெய் வந்து ஓரளவு காஞ்சிச்சு. ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்ட காய் இல்லையா, ரொம்ப தெரிச்சிரும். இப்போ போட்டுடலாம். அப்படியே எண்ணெய்க்குள்ளே வேகட்டும்ப்பா. காய் வந்து கொஞ்சமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அது காய் நிறையாங்கிறதால எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கேன். அப்படியே செத்த எண்ணெயிலே படுற மாதிரி கிளறி விடுங்க. அப்படியே கரண்ட் இல்லை, இப்போ கரண்ட் வந்துருச்சு. அதனால தான் நல்லா வெளிச்சமாக இருக்குது. நம்ம இது தாளிக்கிறதுக்கு வந்து தனியாக வடச்சட்டி வச்சு எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, இதில் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கி விட இதில் கொட்டிக்கலாம்ப்பா. நான் வந்து அதுமாரி கொட்ட போகிறதில்ல. இதிலே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சிடும் கடுகு. அடுத்து பூண்டு கொட்டிக்கலாம்ப்பா. பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்தே போட்டுக்கோங்க.
எண்ணெய் வந்து நிறையா இருக்கிறதால பூண்டு எல்லாமே அதிலே பொரிஞ்சிடும். நீங்கள் பொரியாது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. அதிலே எண்ணெய் நிறையா இருக்குதுல்ல, அதிலே நல்லா பொரிஞ்சிடும் பூண்டு. எண்ணெயிலே வேகிறது தானே அது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை இதிலே போட்டுக்கலாம்ப்பா. இது மாதிரி ஒட்டுக்கா தாளிக்கும் போது என்ன பண்ணணும், நல்ல மணமாக இருக்கும் பாருங்கள். இப்போ பூண்டு அப்படியே அது எண்ணெயில் பொரியவும் வெங்காயம் கருவேப்பிலை போடுவோம், நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. அப்படியே அப்பப்போக்கு மேலே இருக்கிறது கீழே போகிற மாதிரி, கீழே இருக்கிறது காயெல்லாம் மேலே வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. சும்மா சின்ன சின்னதாக நான் 2 தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சைடிஷாகவும் தொட்டுக்கலாம், சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. சும்மா ஒரு 3/4 வாசி இல்லை ஒரு அரை வாசி இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் கச்சி போயிடும் இல்லையா, கடைசியில் அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் அதிகமாக போட்டு போகிறீங்க, அளவாக அந்த காய்க்கு தகுந்த மாதிரி மஞ்சத்தூள் அளவாக போட்டுக்கோங்க. நான் இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் செஞ்சேன்னா தனியாக எண்ணெய் கத்திரிக்காயை வந்து தனியாக எண்ணெயில் பொரிச்சிக்குவேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு வடை சட்டி வச்சு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த தக்காளி எல்லாமே, பச்சை மிளகா போட மாட்டேன், வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே தனியாக வறுத்துக்குவேன். வறுத்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் கொட்டுக்குவேன், இல்லைக்கா கத்திரிக்காய் எடுத்து அதில் கொட்டிக்குவேன், அப்படி தான் செய்வேன். ஆனால் இப்போ இந்த டைமில் இது மாதிரி வந்து நான் ஒரு டைம் செஞ்சு பார்த்துருக்கேன், சூப்பராக இருந்தது. அதனால தான் வீடியோவுக்காக இதேமாரி செய்கிறேன், ஒரே வானலில் தாளித்து விட்ற மாதிரி செய்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இது நல்லா இருந்தது, நல்லா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. நான் மிளகாத்தூள் அரைக்கல, கடை மிளகாத்தூள் தான் போடுறேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாரி அளவாக போட்டுக்கோங்க. நான் வந்து காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன், சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது காரம் அதிகமாக இருக்கணும், அதனால் நான் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைங்களாம் இருந்தது இல்லை நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ காரம் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாரி தான் நாம் போட்டுக்கணும். நான் இவ்வளோ மிளகாத்தூள் போடுறேன் அதுமாரி நீங்கள் போடுங்கன்னா அது ரொம்ப தப்பு, ஏன்னா நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க. இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் எண்ணெயிலே பொரியும்போது நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாடை வராது. ஒரு 2 கலர் இதுமாரி கிளறிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கரண்டி வந்துடுச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மிளகாத்தூள்லாம் போட்டோம் இல்லையா, அடிக்கடி பிடிக்கும். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. பூண்டு வந்து நிறைய போட்டுக்கோங்க. அனல் வந்து கொஞ்சம் நார்மலில் வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. நான் ஊற்றிருக்கிற தண்ணி போதும், கொஞ்சம் வெந்ததுன்னா செமி கிரேவியாக இருக்கும். அவ்வளோதான், அப்படியே வேகட்டும். நல்லாயிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இப்போ இதில் வந்து நம்ம காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம்ப்பா. சூப்பர். வந்து காரம் வந்து போதும். எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக போட்டுப்பேன். உப்பு கம்மியாக இருக்குது, அரை உப்பு தான் இருக்குது. நான் வந்து உப்பு தேவையானது போட்டுக்கிறேன்ப்பா. நீங்களும் அது மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணுமா காரம் வேணுமான்னு பார்த்து போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக போயிட்டு அப்புறம் சாப்பிட முடியாத அளவுக்கு போயிட போகுது. இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து காரம் வேணும். நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். சூப்பராக இருக்குது அப்பா. இதில் நீங்கள் தாளிப்பு எண்ணெய் மல்லாட்டெண்ணெய் கல்லெண்ணெய் தான் தாளிக்கிறோம். நாங்கள் மல்லாட்டெண்ணெய் தான் சொல்லுவோம். மல்லாட்டெண்ணெய் வந்து கம்மி பண்ணிவிட்டு கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். காயெலாம் வெந்திருக்கும்ப்பா. தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டு பாருங்கள். தண்ணி சுண்டு சுண்ட எண்ணெய் நல்லா மேலே வருது பாருங்கள். அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே இறக்கிடலாம். இறக்கிட்டு ரசம் சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் சைடிஷ் மாரி வச்சுக்கலாம். அதுலேயும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டு வரும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் வடிச்சு ரெடியாக வச்சுருக்கேன், சாப்பிட்ற வேலை மட்டும்தான். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அந்த வடைச்சட்டியிலே சாப்பாடு போட்டு சாப்பிடும், சூப்பராக இருக்கும். ஓகேப்பா, அவ்வளோதான். எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது, செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.